நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? தேவாலயத்தில் உம் வார்த்தைகளை கேட்டோம். உம்மை பின் செல்ல உம்மை தேடி இங்கு வந்தோம். என்னை பின் செல்லவா? நான் இவ்வுலக மகிமையை நோக்கி அல்ல, மோட்ச மகிமையை நோக்கி போகிறேன். அதற்கு புண்ணியமும் பரிதியாகமும் வேண்டும். நாங்களும் உம் மகிமையில் பங்கு பெற அனுமதியும். மோட்சத்தை தேடுகிறவர்களுக்கு மற்றவர்களை விட சாத்தான் அதிக கண்ணிகளை வைக்கிறான். திடசித்தமே அதை வெற்றி கொள்ள முடியும். நீர் புனிதமானவர். எங்களுக்கும் நண்பர்களாயிருக்க ஆசை. நீர் அனுமதித்தால். நண்பன் என்றதை கேட்டு இயேசு துயரப்படுகிறார். நீ யார்? திடீர் எழுச்சி கொள்ளாதே. நீ நீடித்து நிலைப்பாய் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் சீமோனின் மகன் யூதாஸ். என் ஊர் கெரியோத். ஆனால் நான் தேவாலயத்தை சேர்ந்தவன். யூதர்களின் ராஜாவுக்கு காத்திருந்து அவருக்காக கனவு காண்கிறேன். தேவாலயத்தில் உம்மில் அதை கண்டேன். இப்பொழுது உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது யூதாஸ். உன்னை நன்றாக பரிசீலித்துக் கொண்டு வா. நீர் என் நேர்மையை ஒப்புக்கொள்ளவில்லையா? நீயே சொல்லிவிட்டாய். யூதாஸ், நன்றாக யோசி. பெந்தகோஸ்த் விழாவில் நான் ஆலயம் வருவேன், அப்போது வா. யூதாஸ் தகாத துணிவு அழித்துவிடும். ஆனால் தாழ்ச்சியால் வரும் பயம் ஓர் உதவி. போதகரே, நீர் தூயவர், நானோ தகுதியற்றவன். ஆகவேதான் உம்மிடம் வர பயப்படுகிறேன். உன் பெயர் என்ன? நீ யார்? நான் திதிமுசின் மகன் தோமா. உன்னை அறிந்திருக்கிறேன் தோமா. நான் உன் பெயரை நினைவில் வைத்துக் கொள்வேன். சமாதானத்துடன் போ. ஆண்டவரே, ஏன் அவர்களை வெவ்வேறாக நடத்தினீர்? என்ன வேறுபாடு அவர்களில் கண்டீர்? அருளப்பா, இருவருக்கும் உணர்ச்சி வசப்படும் தன்மை உள்ளதுதான். ஆனால் இருவரின் நோக்கமும் வேறு. அருளப்பா, தோமா தகுதியற்றவன் என தன்னை கருதினான். ஆனால் அவன்தான் அதிக தகுதியுடையவன். தோமா உலக மகிமையை தேடி வரவில்லை. என்னை நேசிப்பதால் அப்படி இருக்கிறான். ஆனால் அருள், யூதாஸ், உலக மகிமையை தேடியே என்னோடு இருக்க விரும்புகிறான். நான் கடவுளின் வார்த்தை. எனினும் மனித குமாரனாகும் அளவிற்கு என்னை தாழ்த்தியதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். ஆனாலும் யூதாஸ் வருவான். இஸ்காரியோத் யூதாசா? அவன் பகட்டுக்கார இளைஞனாக தெரிகிறது. தாயப்பா, தீர்ப்பிடாதே. ஒருவருக்கொருவர் நாம் தேவைப்படுகிறோம். நீ வாழும் நிலையும் அவன் வாழும் சூழ்நிலையும் வேறு. நான் வாழும் நாட்கள் எல்லாம் அவர் அன்பில் தான் மகிழ்வேன். ஒருபோதும் தேவிட்டாத அன்பு இயேசுவின் பரிசுத்த